நம்ம ஆளுக்க மைசூரோடையுமே போய் அடித்து ஜெயிச்சிடறாங்க. மூக்கறுப்பு போர் பெரிய வரலாறு. பலி கொடுக்குறது ஒரு தப்பான விஷயமா நம்ம இதில் பண்ணியிருந்திருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வரலாறாக சொன்னீங்க. கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றுருக்காங்க, விவேகானந்தருக்கு அடையாளத்தை படித்தவரே அப்படின்லாம் சொன்னீங்க. நிறைய நம்ம வரலாறு பார்த்தோம். அது மாதிரி ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வம்சத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க, இந்த கோயில் பார்க்குறீங்கல்ல, இது ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். இதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போரில் ஜெயிச்சு வென்று இந்த சாமியை எடுத்து வந்த வரலாறு. ஓ, அந்த காலங்களில் இருக்கப்பட்ட கோவில் தான். நீங்கள் இப்போ ஏற்படுத்தின கோவில் கிடையாது, பழைய காலத்து கோயில். அது பேரே மூக்கறுப்பு போர்னு சொல்லுவோம். மூக்கறுப்பு போர் பெரிய வரலாறு. முத்து விஜயரகுநாத பீரியடில் பார்த்தீங்கன்னா மைசூரில் சுல்தானும் விஜயநகர பேரரசும் சேர்ந்து திருமயக்கரை வந்து அட்டாக் பண்ண வராங்க. திருமயக்கரை அந்த டைமில் முடியாமல் இருக்கிற டைமில் வந்து அவங்க சத்தியமங்கலம் திண்டுக்கல் வழியாக வந்து மதுரையை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவரால் இதுவும் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ வந்து நேராக இங்கே வந்து சேதுபதி முத்து விஜயரகுநாத சேதுபதி இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, நீங்கள் தான் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்பதுக்கு 25,000 படைவீரர்களை திரட்டி திண்டுக்கல் பக்கத்தில் போர் நடக்குது. அது பேர் கருவாட்டு பொட்டல்னு ஒரு ஏரியா. 3 to 4 days அந்த போர் நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம ஆளுக்கு ஜெயிச்சு மேற்கொண்டு மைசூருக்கே அந்த படையை விரட்டி அங்கே உள்ள இந்த கொற்றை அவங்க எதற்காக படையெடுத்து வர்றாங்க, நம்ம இதை பிடிக்கிறதுக்கு, நம்ம தென்னாட்டை பிடிக்க, நம்ம மதுரை நம்ம கீழே உள்ள எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு தான் வராங்க. ஏன்னா உங்களுக்கும் திருமணக்கிறவங்களுக்கும் கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க முடியாத டைமில் இந்த டைமில் அவங்க அடித்தோம்னா அவங்க ஈஸியாக அவங்க மதுரை அட்டாக் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போர் பண்ணி வர வழியிலேயே திருமணக்கிற படையை ஜெயிச்சு தான் வராங்க. அவர் முடியாமல் டைமில் இங்கே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இந்த போர் நடந்து நம்ம ஆளுக்க மைசூரோடையுமே போய் அடித்து ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சு அங்கே உள்ள அவங்க கொற்றவைன்னு சொல்லுவாங்க. கொற்றவைனா இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர் தெய்வத்தை வணங்கிட்டு தான் அதுக்கு பலி வேறு கொடுப்பாங்க. பலி கொடுத்துட்டு அதை வந்து அப்போ தான் அவங்க போர்க்கே போவாங்க. அந்த தெய்வத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கி அங்கே உள்ள மைசூர்லேருந்தே அந்த மட்டும் இல்லை, அங்கே உள்ள பட தளபதியோட நாக்கையும் மூக்கையும் அறுத்து அந்த ராஜாட்ட வந்து கொடுக்குறாங்க. ஒரு மூட்டையில் கட்டி திருமேக்கர் ராஜா முன்னாடி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ராஜா சொல்கிறாங்க, திருமேக்கர் சொல்கிறாங்க, இந்த போரை நீங்கள் ஜெயிச்சிங்க, இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு தான் சொந்தம். பெண் தெய்வம் அது. ஆமாம், அது வந்து காளி போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வணங்கிட்டு போவாங்க, பலி கொடுப்பாங்க, மாடு இந்த மாதிரிலாம் பலி கொடுப்பாங்க. அப்போ வந்து இது ஜெயிச்சிங்க வந்து வச்சது தான். அப்போ பார்த்தீங்கன்னா கொற்றவை வந்து வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க, எப்போவுமே வச்சுட்டு. அப்போ அந்த காலத்தில் நிறையா பலி கொடுத்துருக்காங்க அரண்மனையில். முன்னோர்கள் பலி கொடுத்து அது வந்து எங்களுக்கு நிறையா இல்லை ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஒரு பலி கொடுக்குறது ஒரு தப்பான விஷயமா நம்ம இதில் பண்ணியிருந்திருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காளி இருக்கும்போது பலி கொடுக்கணும், அதுதான் ரிச்சுவல். ரொம்ப வருஷமாக அந்த பலி கொடுத்தனால அடுத்த விட சன்னதியருக்கு வந்து அது சரியில்லை. ஏதோ ஒரு உடல்நிலை சரியாக இருக்கட்டும், இதாக ஒன்று ஆகிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள ஸ்ருங்கேரி சாமிகள் தான் அவங்களோட குரு. இந்த சாமிகளுக்கு குரு பார்த்தீங்கன்னா மைசூர் சங்கராச்சாரியார் ஆதிபீடம் தான் இங்கே உள்ள அவங்களுக்கு குருவே. அவங்கள வர வைக்கிறாங்க. வர வச்சு பல பூஜைகள்லாம் பண்ணி இதை வந்து காளியை வந்து அம்பாளை மாற்றிட்டாங்க. இப்போ வரையுமே அவங்க தான் நம்மளுக்கு குரு. மைசூருக்கு அவங்க தான் குரு, நம்மளுக்கு அவங்க தான் குரு. அவங்க தான் வந்து காளியவே அம்பாளை மாற்றி பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதேனால தான் இப்போ மைசூரில் வந்து நவராத்திரி ஃபங்க்ஷன், தசரா ஃபங்க்ஷன் அதே சிறப்பாக நடக்கும். அதே ஃபங்க்ஷன் இங்கே நடக்கும். நம்ம சின்ன வயசுலாம் புக்கில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், நம்ம இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை பார்த்தீங்கன்னா நம்ம ராணி லக்ஷ்மி பாய்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்மளோட வரலாறு, நம்ம மண் சார்ந்து நம்ம வேலுநாச்சியார் அம்மா தான் முதல் இந்தியாவிலே முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அரண்மனையில் பிறந்தவங்க. அவங்க இங்கேருந்து சிவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க. இது ரொம்ப பெருமையான விஷயம். அதில் நம்ம ராமநாதபுரம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறைய மறைக்கப்பட்டுருச்சு.